திருவண்ணாமலை கோவிலில் இருக்க நம்பவே முடியாத 4 உண்மைகள். உண்மையிலே இப்போ இருக்கிற திருவண்ணாமலை கோவில் முதல்ல உண்டான கோயிலே கிடையாது. அதுக்கு முன்னாடி ஒரு கோவில் இருந்திருக்கு. அந்த கோவில் திருவண்ணாமலை கோவிலுக்கு பக்கத்தில் தான் இப்பவும் இருக்குது. அதுதான் ஆதி திருவண்ணாமலை கோவில், இல்லைனா ஆதி அருணாச்சலேஸ்வரர் கோவில்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. அப்படி இல்லைனா அடி அண்ணாமலையார் கோவிலும் அந்த கோயிலை கூப்பிடுவாங்க. இந்த ஆதி திருவண்ணாமலை கோவிலுக்கும் இப்போ இருக்கிற திருவண்ணாமலை கோவிலுக்கும் ஒரு சுரங்கப்பாதை இருக்கமா. அந்த சுரங்கப்பாதையை அர்ச்சகர்கள் மட்டும் தான் பயன்படுத்துவாங்களாம். ரொம்ப முக்கியமாக இந்த கோயிலுக்கு நீங்கள் நினைச்சா கூட போகவே முடியாதான். ரெண்டாவது உண்மை என்னன்னா, இந்த திருவண்ணாமலையை சுற்றி இருக்கிற அந்த அஷ்டலிங்கங்கள் தான். இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசானிலிங்கம் சொல்லிட்டு 8 லிங்கங்கள் இருக்கு. இந்த மாதிரி 8 லிங்கங்களும் ஒரு மலையை சுற்றி இருக்கிறது இந்த ஒரே ஒரு திருவண்ணாமலை. இந்த மாதிரி 8 லிங்கங்களை நீங்க வேற எந்த கோயிலுமே ஒன்னா பார்க்கவே முடியாது. இந்த 8 லிங்கமே ஒவ்வொரு மிகப்பெரிய கடவுள்களால் உருவாக்கப்பட்டு வணங்கப்பட்ட லிங்கங்களா இருக்கு. மூணாவது உண்மை பார்த்தீங்கன்னா பாதாளலிங்கம். திருவண்ணாமலை கோயிலுக்கு வர முக்கால்வாசி பேர் இந்த பாதாளலிங்கத்தை பார்க்கவே போறாங்க. அவங்க பார்க்கணும்னு நினைச்சாலும் இந்த கோயிலுக்கு வந்த பிறகு இந்த பாதாளலிங்கத்தை பார்க்காமலே மறந்தே போயிடுறாங்க. இப்படி மறந்து போற அதிசயம் ரொம்ப நாளா, ரொம்ப வருடங்கள் நடந்துட்டு இருக்கு. நாலாவது உண்மையா, இங்க இருக்கிற அம்மணி அம்மன் கோபுரம், அப்புறம் கிளி கோபுரம். இந்த கிளி கோபுரத்தை தான் அருணகிரிநாதர் இன்னமும் உயிரோட கிளியா உட்காந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அம்மணி அம்மன் கோபுரம் பார்த்தீங்கன்னா 171 அடி உயரத்துல அந்த கோபுரத்தை அம்மணி அம்மன் அப்படிங்கிற ஒரு பெண் சித்தர் கட்டியிருக்காங்க. ஒரு பெண் சித்தரால் கட்டப்பட்ட மிக பிரம்மாண்டமான ஒரே கோபுரம் இந்த திருவண்ணாமலை இருக்கிற கோபுரம் தான். அந்த கோபுரத்தை கட்டுறதுக்கு இந்த பெண் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. ஒரு கஷ்டத்தின் முடிவுல தான் அந்த கோபுரத்தை கட்டியே முடிச்சிருக்காங்க.